இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அதிமுக கூட்டணியில் பாமக இணைத்த நிலையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி நேற்று டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது, தொகுதி பங்கீடு போன்றவை குறித்தும் அவர் பேசினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த ஜனவரி 4 திருச்சி வந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அவருடன் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேச்சு நடத்தினார். திமுகவுக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அக்கட்சியை தோற்கடிக்க முடியும் என அமித்ஷா அப்போது வேலுமணியிடம் கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் மற்றும் தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் நேற்று காலை பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்தார். விரைவில் மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணையும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அப்போது கூறினார். அதைத் தொடர்ந்து பழனிசாமி நேற்று மதியம் டெல்லி சென்றார். அங்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேற்று இரவு சந்தித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அவருடன் சென்றிருந்தார். அப்போது தமிழகத்தில் பாமக போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்த பழனிசாமி பாஜகவுக்கான தொகுதிகள் குறித்தும் பேசியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர தேமுதிக முரண்டு பிடித்து வருவது குறித்தும் அமித்ஷாவுடன் பேசிய பழனிசாமி தேமுதிகவை எப்படி கையாள்வது என்பது குறித்த ஆலோசனையையும் கேட்டுள்ளார். தமிழக அரசு துறைகளில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு நடந்த ஊழல் குறித்த பட்டியலையும் அமித்ஷாவிடம் வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது. வரும் ஜனவரி 17 எம்ஜிஆர் பிறந்தநாள் வருகிறது. அன்றைய தினம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் கட்சியில் இணைந்தால் அவருக்கு அவைத்தலைவர் அல்லது பொருளாளர் பதவி வழங்கவும், அவரது ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவது குறித்தும் அமித்ஷா தரப்பில் பேசப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் இன்று சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது.